Hi friends, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக் மினியோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் வந்து மேக் மினி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் போய் ஸ்டோரில் கேட்டப்போ எனக்கு வந்து எங்கேயுமே இது ஸ்டாக் இல்லை. ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நான் வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா M2 Pro சிப்பில் 16GB RAM அண்ட் 512GB SSDக்கான ஒரு வேரியண்ட். ஸோ இப்போ இருக்கிறதுல ஒன் ஆஃப் த டாப் வேரியண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் M3 சிப் செட் வந்து வந்துருச்சு, பட் அது வந்து இன்னும் மேக் மினிக்கு வந்து வரல. அது வந்து மேக்புக் ப்ரோலையும் அண்ட் ஐமேக்லேயும் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் மினிக்கு இன்னும் M3 சிப் வராதது காரணத்தினால நான் வந்து M2 ப்ரோவில் வந்து டிசைட் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் எஸ், நீங்கள் வந்து M2லேயுமே வந்து நல்ல வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணலாம். பட் நான் வந்து சரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக M2 ப்ரோ சிப் வந்து கொண்டு வந்திருக்கேன். பட் அதுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்சஸுமே கிடையாது. பட் கொஞ்சம் வந்து எக்ஸ்போர்ட்டிங் டைமில் வந்து டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஒன்லி கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் வேறு கலர்ஸும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு புல் டேப் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம மேக் மினி கையில் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்குது. ஸோ நான் அது வந்து சைஸ் வச்சு வெயிட் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சிருந்தேன். பட் வெயிட் நிறையாவே இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த டைம் வந்து அந்த பிளாஸ்டிக் ரேப்பெல்லாம் இருக்குது. அண்ட் இதை சைடில் வச்சுட்டு அடுத்தது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த டிசைன்ட் இன் கலிஃபோர்னியா பை ஆப்பிள் அந்த ஒரு கார்டு இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னா நமக்கு மேக் மினியோட ஒரு சில யூசர் கைடு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் எந்த மானிட்டர் கூட வேணாலும் டைப் சி போர்ட் வழியாவோ ஒரு HDMI போர்ட் வழியாவோ வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டிக்கர். இது வந்து சில்வரில் இருக்குது. எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பிடிக்கல. பட் அந்த ஒயிட் வந்து நல்லா இருந்தது. ஆர் பிளாக் கலரில் கூட கொடுத்துருக்கலாம். பட் சில்வர் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாக்ஸில் வந்து இருக்கிறது ஒரு பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பின் தான். ஸோ 3 பின் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேக் மினிக்கு வந்து அதிகமான பவர் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக லோ பவரில் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பவர் பற்றி வரி பண்ண தேவையில்லை. மேக் மினி ஈஸியாகவே வந்து அதை எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு மேக் மினியை பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மேக் மினியில் வந்து பிடிச்சது இதோட டிசைன். ஸோ இது இவ்வளோ காம்பேக்டாக ஒரு ஈஸி டு கேரியான ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு குட்டியான ஒரு டிவைஸ். இந்த டிவைஸில் இவ்வளோ பவர் இருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ என்னோடய டெஸ்கில் நீங்கள் பார்த்தாலே இந்த மேக் மினி அதுக்குன்னு ஒரு இடத்துல சின்னதாக எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது சிம்பிளாக இருக்குது. பட் இதுவே நம்ம ஒரு பீஸியாக பில்ட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய கேபினெட்டோட நமக்கு வந்து ஒரு பெரிய இடத்தையே வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த மேக் மினியில் எனக்கு பிடிச்சது இதோடைய டிசைன். ஸோ நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவுமே நான் வந்து மேக் மினியில் ஃபைனல் கட் ப்ரோவில் தான் வந்து எடிட் பண்ணேன். அண்ட் ஒரு சில எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டாவின்சிலையும் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பார்த்ததில் மேக் மினியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் ஃபேனும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபேன் நான் யூஸ் பண்ணதில் நான் வந்து ஒரு எடிட்டிங்கில் ஒரு 4 hours கண்டினியூஸாக வந்து யூஸ்லேயே தான் இருந்தது. வித் க்ரோமில் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பனாக இருந்தது, மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பனில் இருந்தது. இது இவ்வளவும் இருந்தாலும் இவ்வளோ லோடு கொடுத்தும் மேக் மினி வந்து பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் எடுத்துக்கல. அந்த ஃபேன் வந்து கொஞ்சம் கூட ஸ்பின் ஆகலை. எனக்கு நான் யூஸ் பண்ண இந்த ஒரு 4-5 ஹவர்ஸில் வந்து 4-5 hours ஆஃப் எடிட்டிங்கில் வந்து ஃபேன் சுத்தமாக ஸ்பின் ஆகலை. ஒரு ரொம்ப சைலண்ட்டாக தான் வந்து இது ஓடிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு i5 கான்ஃபிகரேஷன். அதில் வந்து எந்த கிராஃபிக்ஸ் கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதில் எடிட்டிங்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் நான் ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலே ஈவன் நான் க்ரோமில் ஏதாவது யூடியூப் போட்டால் கூட அது வந்து ஃபேன் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிரும். அந்தளவுக்கு அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தது. பட் இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் நான் வாங்கியிருக்க மேக் மினியில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா 4 டைப் சி போர்ட் இருக்குது. வித் 2 USB, ஒரு HDMI அண்ட் ஒரு ஆடியோ ஜாக் அண்ட் பவர் கார்டுக்கான ஒரு கேபிளும் இருக்குது. ஸோ அதர் தேன் தட் மேக் மினி இஸ் சூப்பர் குட். எனக்கு இதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்.
ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி மேக் மினி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக் கம்ப்யூட்டர் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியனையும் கேளுங்க. ஸோ அண்ட் வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேக் மினி வச்சுருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.